Hai murid-murid, apa khabar? Bertemu kembali ya. Okey, hari ini kita akan belajar bahasa Melayu tahun 2 SCKT Unit 22 urus wang, wang belanja dan rancang belanja. Jom murid-murid. Okey, standard pembelajaran hari ini 1.1.3 mendengar dan memberikan respons dengan membuat tafsiran terhadap pesanan. 2.1.2 membaca dan memahami perengan. Objektif hari ini, pada akhir pembelajaran ini, murid dapat mendengar dan memberi respons dengan betul dalam bentuk pesanan yang betul, membaca, memahami dan menjawab soalan pemahaman dari petikan. Baiklah murid-murid, jom kita lihat muka surat 135, Unit 22, urus wang. Dengar dan berikan respon. அதாவது ஒன்றையும் கேட்டுட்டு நம்ம அவங்களுக்கு வந்து பதில் கூறுவது, ரெஸ்பாண்ட் பண்ணுவது இல்லையா? ஓகே, வாங் belanja. வாங் belanjaனாக்கா பாக்கெட் மணின்னு சொல்லுவோம் இல்லையா? அன்றாட நம்ம வந்து பள்ளிக்கு போகும்போது பெற்றோர்கள் வந்து நமக்கு வந்து பணம் கொடுப்பாங்க இல்லையா? செலவு பண்ணுறதுக்கு, வாங்கி சாப்பிட்றதுக்குலாம். அதுதான் அது. ஓகே, jom baca bersama-sama ya. Sandra, ini wang belanja dan bekal kamu. Terima kasih, Ibu. Simpan wang ini di dalam beg duit. Baiklah, Ibu, saya akan menyimpannya di dalam beg duit supaya. Okey, kita badal nama dan terno. Berbelanjalah dengan cermat di sekolah Sandra. Baiklah, Ibu, saya. Okey, itu nama dan terno. Bagus, Sandra. Sikap menyimpan baik untuk masa hadapan kamu. நீங்க பார்த்தீங்கன்னா அம்மா சொல்ற ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு அவங்களுடைய மகள் வந்துட்டு சரியா பதில் சொல்றாங்க. சரியா? ஓகே, நீங்க இங்க பார்த்தீங்கன்னா baiklah ibu, saya akan menyimpannya di dalam beg duit supaya. எதுக்காக beg duitல வைக்க சொல்றாங்க? நம்ம பர்ஸ்ல வாலெட்ல வைக்க சொல்றாங்க. காசு காணா போகாம இருக்கிறதுக்கு தானே, பத்திரமாக இருப்பதற்கு. Jadi macam mana jawapannya? Ya, supaya tidak hilang அப்படின்னு வரும். Berbelanjalah dengan cermat di sekolah, Sandra அப்படின்றாங்க. அதாவது பள்ளிக்கூடத்தில் போயிட்டு சரியாக பயன்படுத்தி காசு ரொம்ப செலவு பண்ணாதீங்க. கொடுத்த பணத்தை வந்து முழுமையாக முடிச்சிடாதீங்க, செலவினம் பண்ணிடாதீங்கன்றாங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? Baiklah ibu, saya akan berbelanja dengan cermat dan menyimpan wang baki. ஏன் அப்படி சொல்கிறாங்க menyimpan wang baki? அடுத்த வரி பாருங்க. Bagus Sandra, sikap menyimpan baik untuk masa hadapan kamu. ஏன்னா நான் காசை சீக்கிரம் படுத்த போகிறேன், சேமித்து வைக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. menyimpan wang baki அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்படி தான் நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த baiklah, saya akan அப்படின்ற அந்த வார்த்தை வந்து கண்டிப்பாக ரெஸ்பாண்டில் இருக்கணும். அப்போ jangan buat, jangan bising அப்படின்னா baiklah, saya tidak akan அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? Okey, murid-murid, jom kita latih diri ya. Berikan respon terhadap pesanan yang terdapat dalam perbualan di bawah. Ini வந்து perbualan இருக்கு பாருங்க. Amira, sudahkah kamu menyimpankan latihan bahasa Melayu yang diberikan oleh Cikgu Lydia kemari? Oh, belum lagi. Mujur kamu mengingatkan saya, Anissa. Saya hampir terlupa untuk membuatnya. அதாவது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா அமீரா, அனிசா கேட்குறாங்க அமீரா கிட்ட, நேற்று ஆசிரியர் கொடுத்த பாடத்தை வந்து செய்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்போ வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, நேற்றுல முந்தா நேற்று கொடுத்தது, கல்மாரின்னா முந்தா நேற்று. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை அப்படி வரும். சரியா? ஓகே, அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, நல்ல வேளை நான் மறந்துட்டேன், ரொம்ப நன்றி என்னை ஞாபகப்படுத்துனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. Okay, kamu perlu menyiapkan latihan itu segera kerana esok kita perlu menghantar latihan tersebut kepada Cikgu Lydia. என்ன சொல்றாங்க? நீ சீக்கிரம் செய்திரணும். செகரனாக்கா விரைவா செய்து முடிச்சிரணும். ஏன்னா நாளைக்கு நாளைக்கு நம்ம வந்து இந்த பாடத்தை ஆசிரியருக்கு அனுப்பணும்னு. இப்போ இவங்க வந்து baiklah Anissa, saya akan என்ன செய்வாங்க? ஆமா, நான் சீக்கிரம் செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஓகே, சி menyiapkan latihan itu dan menghantarkannya esok. அப்ப சரி நான் செய்து முடிச்சு நாளைக்கே நான் அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ரெஸ்பான்ஸ்.
Kita tidak boleh mengamalkan sikap suka bertangguh jika mahu menjadi murid yang cemerlang. ஒரு சிறந்த மாணவரா வரணும்னா நம்ம வந்து நாளைக்கு செஞ்சுக்கலாம், அதான் நாள் இருக்கே நாளைக்கு செஞ்சுக்கலாம், நாளான்றைக்கு செஞ்சுக்கலாம், டீச்சர் என்ன கேட்க போறாங்க, டீச்சர் வந்து கண்டுக்க மாட்டாங்க, டீச்சர் மறந்துடுவாங்க, அப்படிலாம் செய்துகிட்டு இருந்தோமாக்கா நம்ம வந்து ஒரு சிறந்த மாணவரா ஆக முடியாது. சரியா? அதை தான் நம்ம வந்து காலத்தை கடத்தாம உடனே செய்து முடித்திரணும். சரிங்களா? ஓகே. Terima kasih Anissa, saya akan apa அப்படி அவங்க என்ன சொல்லுவாங்க? Saya akan membuat kerja pada masa tanpa bertangguh. ஓகேவா? pada masa இதுன்னு சொல்லலாம். சரிங்களா? tanpa bertangguhனா நான் வந்துட்டு நேரத்தை கடத்தாம அந்த நேரத்திலேயே செய்வேன் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே. இல்லைன்னா saya akan menepati masa untuk membuat kerja tanpa bertangguh. அப்படி கூட நீங்க சொல்லலாம். Next. பார்த்தீங்கன்னா okey, yang ini adalah latihan dalam jilid 2 ya, muka surat 63, unit 22, urus wang ya. Berikan respon. Okey, di sini ada 3 dialog dan kamu kena jawab 3-3 ya. Okey, so nombor 1 cikgu ajar ya. Ini wang belanja kamu, Fendi. Kamu perlu menggunakan wang belanja ini dengan cermatnya. Ayah பேசுறாரு. அப்ப Fendi என்ன பேசுவாங்க? ஆசிரியர் என்ன சொன்னேன்? முதல்ல baiklah. என்ன சொல்லுவோம்? ஐயா. யார் நம்ம கிட்ட பேசுறாங்களோ அவங்கள பத்தி. Saya akan என்ன வரும்? இங்க பாத்தீங்கன்னா menggunakan wang belanja ini dengan cermatnya. விட அங்கேயே தான் இருக்கும். பாருங்க. இல்லைன்னா terima kasih ibu ni yang சொல்றோம்னா இந்தாங்க பணம் வைத்துக்கொள்ளுன்னு சொன்னா நம்ம நன்றி சொல்லுவோம் இல்லையா? அப்படி. Baik, saya akan menggunakan wang belanja ini dengan cermat. சரிங்களா? ஓகே. அடுத்தது பாருங்க. Ibu, kamu perlu menyimpan wang belanja itu dengan berhati-hati. Jangan tercicir, Sandra. Apa இங்க என்ன வரும்? Baiklah ibu, saya akan menyimpan wang belanja itu dengan berhati-hati. இல்லைன்னா dengan cermat. அப்படி கூட சொல்லலாம். இங்க kakak, semasa di kantin belilah makanan yang diperlukan sahaja. Jangan membazir, Amira. அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? Baiklah kakak. ஏன்னா kakak தானே பேசுறாங்க. Baiklah kakak, saya akan beli makanan yang diperlukan saja dan tidak akan membazir wang. Okey, அந்த மாதிரி நீங்க எழுதலாம். சரியா மாணவர்களே? Okey, jadi cikgu nak murid-murid jawab dialog-dialog ini dengan respons yang betul. Okey, baiklah murid-murid. Sekarang jom kita lihat muka surat 136 pula. Baca dan fahami. Jom kita baca bersama-sama ya. Rancang belanja. எப்படி ஒரு பண செலவை வந்து சரியா செய்வது? அதாவது பிளான் பண்ணி செய்யணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது நம்ம வந்து ஒரு வரைகோல் வைத்துக்கணும். இவ்வளவு பணம் இருக்கு, இவ்வளவு தான் நான் செலவு பண்ணுவேன், இவ்வளவு மிச்சப்படுத்துவேன் அப்படின்னு நம்ம பயன்படுத்தணும். எவ்வளவு பணம் இருந்தாலும் செலவு பண்ணா அது வந்து செலவாளி. சரிங்களா? Okay, jom baca ya. Helmi ada sebuah tabung. Tabung itu masih belum penuh lagi. Wang simpanan Helmi masih belum banyak. Helmi berfikir tentang cara untuk menambah wang simpanannya. Dia merancang perbelanjaan pada setiap hari. Ayah memberi Helmi wang belanja RM3. Jika Helmi mahu menambahkan wang simpanannya, dia perlu berjimat cermat. Dia perlu memasukkan baki wang belanjanya ke dalam tabung. Okay, இங்க நீங்க பாத்தீங்கன்னா wang belanja இருக்கு. 3 வெள்ளி வச்சிருக்காரு, RM3. Perbelanjaan dia membeli nasi lemak RM1.50, air sirap RM50. Jumlah dia setelah membelanjakan RM2. Dari baki dia RM1 ya. Jadi RM1 ni dia akan jadikan wang simpanan ya. Okey, sebelum tu kita tengok kosakata hari ini. Tabung. Tabungனா bekas menyimpan wang ringgit. அதாவது உண்டியல் சொல்லுவோம் இல்லையா? அது menambahனா meningkat, அதிகரிக்கிறது. சரிங்களா? இப்போ வந்து சிறுக சேர்த்துக்கிட்டு இருந்தோம், அது அதிகரித்துக்கிட்டே போகும் இல்லையா? அதுதான். Perbelanjaanனா cost perkhidmatan, அதாவது செலவினங்கள். ஓகே. Berjimat cermatனா berhemat அப்படின்னாக்கா சிக்கனமாக இருப்பது. Baki, barangan atau wang yang tertinggal, அதாவது மீதம் சொல்லுவோம் இல்லையா? அதுதான் நம்ம செலவினம் பண்ணிட்டு இப்போ ஒரு கடைக்கு போறோம், ஒரு பொருளை வாங்குறோம், மீதம் பணம் வைத்திருக்கோம் இல்லையா? அதுதான் பாக்கின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஓகே. Mengapakah Helmi perlu berjimat cermat? ஏன் அவங்க வந்து சிக்கனமாக இருக்கணும்?
mengapakan சொல்லும்போதே நம்ம வந்து kerana பயன்படுத்துவோம் இல்லையா? Helmi perlu berjimat cermat kerana untuk menambah wang simpanannya. அதுக்கு தானே? untuk menyimpan wang simpanannya. ரெண்டாவது கேள்வி பாருங்க. Berapakah baki wang yang disimpan oleh Helmi? ஒவ்வொரு நாளும் அவர் வந்து எவ்வளோ பணம் சேமித்து வைக்கிறாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது நீங்க இங்க பாத்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் தானே பாக்கி எவ்வளவு RM1 kan? Okey. Jadi baki wang sebanyak RM1 disimpan oleh Helmi. இல்லனா நீங்க இப்படியும் எழுதலாம். Helmi menyimpan baki wang sebanyak RM1. சரிங்களா? Okey, baiklah murid-murid, jom kita latih diri ya. Baca petikan kemudian jawab soalan yang diberi. Okey, permainan hoki telah dikenali sejak lama dulu. Permainan ini telah dimainkan oleh orang-orang Parsi Yunani. Setiap pasukan mempunyai 10 orang pemain yang akan bermain di dalam satu perlawanan. Setiap pemain memukul bola dengan menggunakan kayu hoki. Mereka tidak boleh memukul bola hoki dengan menggunakan kaki dan menendangnya. Bola hoki juga tidak boleh dilambung atau dilontar dengan tangan. இதாவது ஹாக்கி விளையாடும் இதை வந்து விவரித்து எழுதியிருக்காங்க. இதை முத யார் விளையாண்டாங்கன்னா பர்சி யூனானிக்காரங்க. சரிங்களா? இந்த பந்தை வந்து நம்ம வந்து அந்த ஹாக்கி கம்பால தான் அடிக்கணும். இதை வந்து காலால ஏற்றவும் முடியாது, கையால தூக்கி வீசவும் முடியாது. சரியா? Okay. Bilakah permainan hoki mula dikenali? Permainan hoki mula dikenali. Ini betul. Sejak lama dulu. Apa answer இப்படிதான் வரும். சரிங்களா? Okay, permainan hoki telah dimainkan oleh siapa? யார் முத இது விளையாண்டாங்க? Permainan hoki telah dimainkan oleh, இது பாருங்க, permainan ini. பொதுவாவே நீங்க பாத்தீங்கன்னா கேள்விகளுக்கு வரும்போது மேலிருந்து தான் வரிசையா வரும். சரிங்களா? ஆசிரியர் ஏற்கனவே உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். Jadi permainan ini telah dimainkan oleh orang-orang Parsi Yunani. Berapakah jumlah pemain yang bermain di dalam satu pasukan? எத்தனை பேர் விளையாடுவாங்க? Setiap pasukan mempunyai 10 orang pemain yang akan bermain di dalam satu perlawanan. Jadi, jumlah pemain yang bermain dalam satu pasukan ialah seramai 10 orang. Okey, bagaimanakah cara pemain memukul bola? எப்படி அவங்க வந்து பந்தை அடிப்பாங்க? Setiap pemain memukul bola dengan menggunakan kayu hoki. Jadi pemain memukul bola dengan menggunakan kayu hoki. Okey, apakah yang tidak boleh dilakukan oleh pemain? எதெல்லாம் அவங்க செய்ய முடியாது? Mereka tidak boleh memukul bola hoki dengan menggunakan kaki. காலால் ஏத்த முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா போலா ஹாக்கி juga tidak boleh dilambung. மேலே தூக்கி வீசக்கூடாது அல்லது தூர வீசி அடிக்கக்கூடாது. சரிங்களா? உயர மேலே வீசவும் கூடாது, அடுத்தவர்கிட்ட வீசவும் கூடாது. jadi pemain tidak boleh பாருங்க menendang, melambung atau melontar bola. சரிங்களா? Okey. Sekarang jom kita lihat aktiviti dalam jilid 2 muka surat 64. Baca dan fahami perengan kemudian lengkapkan ayat. பாருங்க, Vimala mempunyai sebuah tabung. அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு உண்டியல் இருக்கு. tabungnya kecil sahaja. அவங்களுடைய உண்டியல் மிக சிறியதா இருந்தது. Dia bercadang untuk membeli sebuah tabung yang lebih besar. அதோட இன்னும் பெரிய உண்டியலா வாங்க போறேன்னு ஐடியா வச்சிருந்தாங்க. விமலா merancang perbelanjaannya. அப்ப அவங்க வந்து என்ன செய்தாங்கனாக்கா அவங்களோட செலவினங்களை சரியா பிளான் பண்ணாங்க. Dia tidak menghabiskan wang belanja yang diberikan oleh ayahnya. அவங்க அப்பா கொடுத்த பணத்தை முழுமையா அவங்க செலவு பண்ணல. Dia mau menambahkan wang simpanannya. அவங்க வந்து அவங்க சேகரிப்பு பணத்தை அதிகரிக்கணும்னு நினைக்கிறாங்க. Setiap hari dia menyimpan RM1 di dalam tabung. அப்போ ஒவ்வொரு நாளும் அவங்க ஒரு ரிங்கிட்ட வந்து உண்டியல்ல போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க வாங்கி சாப்பிடுற பணத்துல இருந்து சேகரிப்பு செய்து. Makin lama wang simpanan Vimala makin bertambah. நாள் ஆக அவங்களுடைய சேமிப்பு அதிகரித்துக்கிட்டே இருந்துச்சு. Akhirnya Vimala dapat membeli sebuah tabung yang baharu. அப்ப காசு அவங்க சேர்த்து ஒரு நாள் கட்டத்துல அவங்க வந்து ஒரு பெரிய உண்டியல் வாங்க முடிஞ்சிச்சு அந்த பணத்துல. இதே மாதிரி தான் மாணவர்களே நீங்களும் வந்து பணத்தை சேகரிக்கணும். இப்போ உள்ள விலைவாசிக்கும் இப்போ உள்ள காலகட்டத்துக்கும் சேமிப்பு ஒரு மனிதனுக்கு மிக மிக mukium. Memang menabung itu sangat penting untuk setiap orang ya.
Okey, jom kita lihat. Vimala mempunyai sebuah. அவங்களுக்கு என்ன இருக்கு? Yes, sebuah tabung. சரிங்களா? Okey, Vimala bercadang untuk membeli apa? Sebuah tabung yang lebih besar. மூணாவது, Vimala tidak menghabiskan wang belanjanya kerana ஏன் அவங்க பணத்தை வந்து எல்லாம் செலவு பண்ணல? Sebab kerana mahu menambahkan wang simpanannya. Okey, setiap hari Vimala menyimpan berapa? Baiklah murid-murid, tadi kita dah lihat 3 jenis ayat dan mengisi tempat kosong ya. Yang baki tu murid-murid siapkan dengan sendiri ya. Memang jawapan ada di situ. Cikgu harap murid-murid dapat siapkan dengan betul ya. Okey, sehingga berjumpa lagi. Cikgu ingin mengucapkan terima kasih. Sentiasa berjimat cermat untuk masa hadapan anda. Jangan lupa siapkan kerja ya. Bye.